அப்போ மனிதனுடைய ஆலோசனையின்படி கேட்டால் அந்த இடத்திலே ஒரு மரண கண்ணிகள் உண்டாயிருக்கும். இன்றைக்கு சபை மனிதனுடைய ஆலோசனையை கேட்கிறதா, இல்லை தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கிறதா? மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு 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 இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா அதே நிலைமையில தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு 3-4 வருஷத்திற்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தோமோ அதே நிலைமையில தான் நம்ம இன்று நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன இந்த காரியத்துல தவறு நடந்திருக்கு? ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. ஆலோசனை கொடுக்கிற நபர் தவறாக இருக்கலாம், இல்லை ஆலோசனை தவறாக கர்த்தர் கருது கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலோசனை கொடுக்கிற நபர் தெய்வமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப மலைக்கு மேலே ஏறி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தரிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய செவியில ஆண்டவருடைய வார்த்தை கேட்காமல் இருக்கலாம். நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஏதாகிலும் ஒரு போராட்டத்தில் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் என் மகனே நீ இதை செய், என் மகளே இதை செய்யு, ஆமென், வெளியரங்கமான கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய செவிகளிலே உங்களுடைய ஆவியிலே கேட்காமல் இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவருடைய பாதத்துல போயிட்டு, ஐயா உங்க சித்தத்தின்படி என் வாழ்க்கையை நடத்துங்கப்பான்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது, நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் உங்களை சந்தோஷத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா.